ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல டிபிஓ டெக் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி பார்ப்போம். நீங்க இந்த சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். 2006ல இந்த டிபிஓ டெக் லிமிடெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்த கம்பெனிக்கு முன்னாடி டெக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி பேர் இருந்திருக்கு. இவங்க வந்து டிராவல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2021ல ரெவன்யூவா 141 கோடி, ப்ராஃபிட் எதுவும் பண்ணல, லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. பேண்டமிக் எஃபெக்ட் இந்த கம்பெனில தெரிஞ்சிருக்கு. 2022ல ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 483 கோடி, ப்ராஃபிட் 33 கோடி. 2023ல டோட்டல் ரெவன்யூ 1064 கோடி, ப்ராஃபிட் 148 கோடி. 9 months ஃபினான்ஷியல் 2024ல இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 1023 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 154 கோடியா இருக்கு. 2022ல 33 கோடியா இருந்த ப்ராஃபிட் இப்ப கிட்டத்தட்ட 154 கோடியா உயர்ந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பாத்தீங்கன்னா 3.32 பைசாவா 2022ல இருந்தது. இப்போ 15.30 பைசாவா வந்து இருந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 49.31 பைசாகவும். டோட்டல் போரோயிங்ஸ் இந்த கம்பெனில வெறும் 2 கோடி அளவுக்கு தான் இருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் லிஸ்டட் பியர் ஒரே ஒரு கம்பெனி தான், ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ரெவன்யூ, இபிஎஸ், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல இவங்க பியரை பீட் பண்றாங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பியர் இவங்களை பீட் பண்றாங்க. எபிட்டா மார்ஜின்ஸும் இவங்க பியரை பீட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 2 ஃபாரின் டிராவல் பிளாட்ஃபார்ம்ஸும் இவங்களோட காம்படிட்டர்ஸா அவங்க ஆர்ஹெச்பில வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இவங்களை பீட் பண்ற அளவுக்கு எபிட்டா மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பாத்தீங்கன்னா 8 to 10 May 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 875 ரூபாயில இருந்து 920 ரூபாய் ஒரு ஷேர் வந்து இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1150 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 1550 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 14,720 ரூபாய். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 13 May 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 14 May 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 14 May 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 15 May 2024 வந்து இருக்கு. சோ இப்போ இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுது, பிசினஸ் ஓவர்வியூ அண்ட் இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம். இந்த கம்பெனி இருக்க டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8.2% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 3 வருஷத்துல. சோ பிசினஸ் டிராவல் மட்டுமே வந்து 8.1% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 3 வருஷத்துல. ஓவராலா இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து அட்லீஸ்ட் சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் அளவுக்கு growth ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கண்ட்ரீஸ்ல இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. லீடிங் டிராவல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்மா வந்து இருக்காங்க. குளோபல் டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில ஜிடிவி அண்ட் ரெவன்யூ வேல்யூ படி, இந்த ஜிடிவினா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ. சோ இந்த சப்ளையர்ஸ் அண்ட் பையர்ஸை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு நடுவுல இருக்கிற இவங்க பெர்சன்டேஜா வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, கமிஷன் சார்ஜஸ். சோ அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த கம்பெனி லீடிங் டிராவல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் பெர் டே வந்து 41,212 ஃபினான்ஷியல் இயர் 2023ல வந்து இருந்தது. 44,592 9 months ஃபினான்ஷியல் 2024ல வந்து உயர்ந்திருக்கு. கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து இந்த கம்பெனி இது வந்து குறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்ல வந்து 2.59% வந்து இந்த இன்ட்ரெஸ்டா வந்து எடுக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய் ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுல 2.59 பைசா வந்து இவங்க கமிஷனா எடுத்துப்பாங்க. அது 9 months ஃபினான்ஷியல் 2024ல 2.63% வந்து உயர்ந்திருக்கு. ஹோட்டல் அண்ட் ஆக்சிலரி சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.25% வந்து இவங்களுக்கு ரேட்டா வந்து கொடுத்திருந்தாங்க ஃபினான்ஷியல் 2023ல. அது 8.10% வந்து உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியூரா இந்த ஏர்லைன்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கமிஷன் எடுத்திருந்தாங்க. அது டவுன் த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ஆக்சிலரிக்கு வந்து மாறிட்டாங்க. இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஹோட்டல் அண்ட் ஆக்சிலரி பிசினஸ் தான் இந்த கம்பெனிக்கு டாமினேட்டா ரெவன்யூ பண்ற செக்மெண்டா வந்து இருந்திருக்கு. பிளஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் வந்து இவங்க டோட்டல் ரெவன்யூக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. 60% ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் இவங்களோட
அவங்களோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ற பையர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்து இருக்காங்க. அதே மாதிரி கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிளா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனி 2019 to 2023 அந்த காலகட்டத்துல ரெவன்யூ 24.7% சிஏஜிஆர்லயும் எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 43.7% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. கடந்த 3 பினான்சியல் இயர்ல இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் 7.67 பைசா, ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் வந்து பாத்தீங்கன்னா 24.08% வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 18.66 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ நேவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரைஸ் டு புக் வேல்யூ 11 டைம்ஸ் வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இதே பினான்சியல் இயர் 2023 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது 60 டைம்ஸ் கிட்ட வராங்க. ஃபார்வர்ட் பிபைல வந்து பாத்தீங்கன்னா 48.60 வந்து இருக்காங்க. இது இவங்க பேரான ரேட் கெயின் டிராவல்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது குறைவு. ஏன்னா அவங்க 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 460 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. 1380 ரூபாய்க்கு இந்த ஷேர் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 50% அளவுக்கு லிஸ்டிங் தர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க லிஸ்டட் பிளேயர்ஸ் டபுள் மடங்கு ரெவன்யூ இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கடன் இல்லாத கம்பெனி வந்து இருக்காங்க. நிறைய டெய்ல்வின்ஸ் வந்து டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கு. அந்த காரணங்களால இந்த செகண்டரி மார்க்கெட்ல வந்து இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் வந்து தென்படுது. இந்த கம்பெனில ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிடிவியும் சரி புக்கிங் பெர் டேவும் வந்து சரி குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பிளாட்டா தான் இருக்கு. ரொம்ப ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ராபிட் மார்ஜின்ஸ் வந்து இல்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ண சொல்ல. பிளஸ் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த சப்ளையர்ஸ் கிட்ட இந்த ஹோட்டல்ஸ் ஏர்லைன் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரைசிங் பிரஷர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்க அந்த ரேட் பர்சன்டேஜ் சொல்லி மென்ஷன் பண்ண பாத்தீங்களா, அதுவும் சில டைம்ல வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ஷோ காஸ் நோட்டீஸும் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க ஃப்ரம் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ். அதுக்கப்புறம் இவங்க ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் கம்பெனி மேல வந்து பாத்தீங்கன்னா இடி ரிலேட்டட் இஷ்யூ வந்து இருக்கு. லைக் மணி லாண்டரிங் இன் பங்களாதேஷ் ரிலேட்டா வந்திருக்கு. அது நீங்க ஆர்எச்பி எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா நீங்க பாத்துப்பீங்க. சோ இந்த வெப்ஜெட் அண்ட் டிராவல் சிடிஎம் சொல்லி குளோபல் லிஸ்டட் பியர் வந்து இருக்காங்க. நான் சொன்ன குளோபல் பியர் இருக்காங்க சொன்னேன். சோ அவங்களும் இவங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் காம்படிஷன் தர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஓவரால் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்மெண்டட் பிசினஸ் தான். ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் இல்ல, அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ் நிறைய வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 சப்ளையர்ஸ் மட்டுமே 60.5% வந்து கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் வந்திருக்கு. ஏன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ஆக்சிலரி பிசினஸ் வந்து நிறைய இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனால லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி ஜிஎம்பி அப்பவே நான் மென்ஷன் வந்து பண்ணிட்டேன். இன்னும் நிறைய போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா ரேலி ஆகி ஒரு 23,000 வரைக்கும் வந்து போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவங்க இருக்கிற இந்த டூரிசம் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல டெய்ல்வீல் வந்து இருக்கு. அது நீங்க ஹோட்டல் செக்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த ரேட் கெயின் டிராவல்ஸ் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஐசிசி வேர்ல்ட் கப் வர வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வர வருது. இவங்களோட மெயின் பிசினஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து இருக்காங்க. சோ இந்தியா இல்லாம மத்த கண்ட்ரி மட்டுமே கிட்டத்தட்ட 60% அளவுக்கு இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மோரார்லெஸ் இவங்களோட இன்டர்நேஷனல் சப்சிடி தான் இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்ல வந்து ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா வந்து நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 60 டைம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஃபார்வர்ட் பிபை 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் சரி, இவங்களோட ரெவன்யூ சிஏஜிஆர் வெறும் 25% சிஏஜிஆர் அளவுக்கு மட்டும்தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைஸ் டு புக் வேல்யூ 11 டைம்ஸ் அண்ட் 18 டைம்ஸ் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஹையர் சைடா வந்து நான் பாக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, கடன் வந்து இல்ல, ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் எனக்கு பெருசா தோணல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன ஒரு ஐடியாவை நீங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி ஜிஎம்பி 50% மேல இருக்கு. சோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்க கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். காரணம் என்னன்னா இந்த டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ். முக்கியமா இவங்களோட ரெவன்யூஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சம்மரான Q1 ரிசல்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் ரிசல்ட்ஸ் ஆன இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி ரிசல்ட்ஸும் சரி, அந்த Q1 அண்ட் Q3 அண்ட் Q4ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி, அப்பதான் வந்து இவங்களோட பிசினஸ் இன்னும் பீக்ல இருக்கும். மத்த பிசினஸ் வந்து கம்பேர் சொல்ல, அதாவது மத்த மந்த்ஸ் ஆர் குவார்டர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல. சோ இந்த மாதிரி சைக்கிளிக்கல் கொஞ்சம் இருக்கனால பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் இவங்களோட மார்ஜின்ஸ் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு. இதே மாதிரி ஃபிளாட் மார்ஜின்ஸ் வந்து போஸ்ட் ஐபிஓ அப்போ கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபைபிள் இல்லாம கொஞ்சம் கரெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போட்ட பணத்தை எடுக்க கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணலாமா வேண்டாமா முடிவு எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.